யார் வேணும்? நீங்க டிவி சரியில்லைன்னு கம்பெனி போன் பண்ணீங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க வந்து சார், டிவில என்ன சார் ரிப்பேர்? டிவியை திருப்பினா ரெட்டையா தெரியுதுங்க. தண்ணி குடிப்பீங்களா? ஐயோ, அந்த பழக்கமே கிடையாதுங்க. மர்மமான டிவியா இருக்கும் போல இருக்க. ஏமணி, ஆண்டனால எதனா ரிப்பேரா இருக்குமோ? கரெக்ட். நீங்க என்ன பண்றீங்க? மொட்டை மாடிக்கு போய் ஆண்டனா பிடிச்சுக்கிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் தெரியுதான்னு ஆட்டிக்கிட்டே இருங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் டிவி போயிரும். நீ நல்லா தெரியும்னு சொல்ல வந்தேன். வீட்டுல அம்மா இல்லீங்களா? அம்மா இல்ல, மாதர் சங்கத்துக்கு போயிருக்காங்க. வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ரொம்ப வசதியா போச்சு. தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. தெரியுதா? 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 கீதா, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? நான் அப்படிதான் போவேன். என்னை யார் கேக்குறது? எவ்வளவு தும்பு இருந்தா பொம்பளைங்களை கிண்டல் பண்ண. என்ன விட்டுருங்கய்யா. வாடா சண்முகம், வா. ஏயா சிரிக்கிற? சொல்லியா? பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணாலும் அந்த ஆளை இந்த அடி அடிச்சீங்க. பொண்ணுங்க கார்ல போறத பார்த்ததும் நீங்களும் பைக்கை கிளப்பிட்டீங்களே. அறிவு கட்டம். அந்த பொண்ணுங்க ஓவர் ஸ்பீட்ல போகுது, பிடிக்கணும். வா. எஸ் சார். என்ன கார்ல இவ்வளவு ஸ்பீடா போறது உங்களுக்கு நல்லது இல்ல, பப்ளிக்கும் நல்லது இல்ல. இன்ஸ்பெக்டர்னா வழக்கமா சார்ஜ் தான் பண்ணுவாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? பாப்பா, ஏதோ பொம்பளை புள்ளியா இருக்கேன்னு போனா போகுதுன்னு அட்வைஸ் பண்றாரு. ஐயாவை பார்த்தா பெரிய பெரிய கொள்ளக்காரனுங்கள பயப்படுவானுங்க. நீ இம்மா துண்டு பேசாம போடு. மரியாதையா பேசு. ஸ்டூபிட். சார், இங்கிலீஷ்ல திட்டுறா சார். சண்முகம், புரியுது சார். ஏய், ஏட்டாச்சேன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம காத்த புடிங்க விட சொல்றாரு. கூடிய சீக்கிரம் எப்படியே இன்ஸ்பெக்டர் ஆயிடணும். வாட் நான்சென்ஸ். வேகமா போனேன்னு வேணா கேஸ் போடுங்க. இப்படி காத்து பிடிங்க விட்டா என்ன அர்த்தம்? காத்த புடிங்க விட்டான்னு வேணா கேஸ் போடுங்க. அது கத்துனா என்ன அர்த்தம்? எங்க அப்பா யாருன்னு தெரியாம நீங்க விளையாடுறீங்க. காத்து பிடிங்க விட்டது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வார் தெரியுமா? என்ன 4 வேளை காத்தடிப்பாரா? எங்க அப்பா கிட்ட சொல்லி போன என்ன பண்ற பாரு. வாங்கடி போலாம். அவரோட சேர்ந்ததுக்கு நம்ம மாட்டிக்கும் போல் இருக்கு. ஐயோ சார், அந்த பொண்ணோட அப்பா ஏதோ எம்எல்ஏ போல் இருக்கு. நீங்க சொல்லித்தான் காத்த புடிங்கி விட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார். ஏண்டி ரோசி, தினமும் படாத பாடுபடுத்தி என்ன சினிமாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறிய. எப்படி உன்னால தினமும் சினிமா பார்க்க முடியுது? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேற எந்த சுகத்தை கண்டேன்? ஏட்டா இருக்கீங்களே, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆகி கார் பங்களா வாங்குவீங்கன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில இந்த சைக்கிள் தான். கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்ட, குழந்தையும் ஏன் பெத்துக்கிட்ட? அதான் எனக்கும் புரியல. ராவு காலம், சும்மா இரு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையான்னா கார் பங்களா வாங்கணும்னு. இப்ப வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப என்னத்த பண்ண முடியும்? சார் வணக்கம் சார். சொல்லியா? என்ன சார் இந்த நேரத்துல? இது என் பொண்டாட்டி ரோசி, லவ் மேரேஜ். ஏயா, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எதோ பேசுறிய? சைக்கிள்ல லைட் இல்லாம போனா தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறேன். இல்ல சார், சினிமாவுக்கு போறோம். ஆஸ்பத்திரின்னு சொன்னா பயந்துருவானு சினிமான்னு போய் சொல்லி கூட்டின்னு போறேன். சீக்கிரம் வாங்க, படம் போட்டு போறான். 2 பேருக்குமே போய் சொல்ல தெரியும். உங்களுக்கு மட்டும் போய் நல்லா சொல்ல தெரியும். சரி சரி, லைட் இல்லாம போறதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போ. 10 ரூபாயா? என்ன ஷாக் ஆயிட்டா? 10 அதிகம் 5ஆவது கூட. சார், நீங்க நான் லஞ்சம் தரனா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்க? இல்ல சார், டெஸ்ட் இல்ல சார். 5 ரூபாய் கொடுக்க போறீங்க இல்லையா? சீக்கிரம் கொடுத்துட்டு வாங்க, நியூஸ் ரீல்ல இருந்து படம் பார்க்கணும். சபார், 5 ரூபாய கொடுத்துட்டேன். இடைவேளையில உனக்கு கோன் ஐஸ்கிரீம் கிடையாது.
ரோசி கவலையே படாத, பைக்குன்னா இனிமே காரே வாங்கிடுறேன். தலைவரே ரூட்டை மாத்திட்டாரு, இனிமே தொண்டனுக்கு ஜாலிதான். இன்ஸ்பெக்டர் தினகர் வாழ்க. என்னத்த வாழ்க, ஏட்டுக்கிட்ட லஞ்சம் வாங்குற இன்ஸ்பெக்டரா இப்பதான் நான் பாக்குறேன். அப்பா எப்பப்பா கார் வாங்க போறீங்க? சும்மா இருடா, நான் ஒரு புறம்போக்கு. தினகர் ஐயா லஞ்சம் வாங்குற மாதிரி நடிச்சிருக்காரு, அது தெரியாம நான் கார் வாங்கலாம்னு சொல்லிட்டேன். அப்ப நான் கார்ல போக முடியாதா? தபார், வேணும்னா போலீஸ் ஜீப் எடுத்துன்னு வரா, அதுல போ. போலீஸ் ஜீப்ல நான் வர மாட்டேன். போற வரவெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறான். நீ ஏடி அவனை பாக்குற? அப்பா 5 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க, இன்ஸ்பெக்டர் எதிர்க்கவே நிக்கிறாரு. இன்னைக்கு வாங்க மாட்டாரு. சார் வணக்கம் சார். இறங்கி நின்னு வணக்கம் சொல்லியா? வணக்கம் சார். ஓஹோ, 5 ரூபாய் தான்ற தைரியத்துல அடிக்கடி லைட் எல்லாம் போக ஆரம்பிச்சியா? இன்னைக்கு 10 ரூபாய் தரா விட மாட்டேன். என்ன கேட்டீங்க? 10 ரூபாய் இன்னைக்கு குறைக்க முடியாது. சார் பணம் தர வந்த பாரியா. ஹேய், பேச்ச மாத்தாத. இப்ப 10 ரூபாய் தரப்போறியா இல்லையா? இந்தாங்க சார். எனக்கு ஒண்ணும் புரியல, குழம்பிட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கே குழம்பாத. நாளைக்கு லைட் இல்லாம வந்தா 15 ரூபாய். தினமும் என்னால 5-10 கொடுக்க முடியாது. நான் நாளைக்கு பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டோட வந்துடுறேன். ஏங்க, இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறதுல ஏன் போய் சொன்னீங்க? சும்மா இருடி, நானே குழம்பி போயிருக்கிறேன். இதுவே சினிமா மாதிரி இருக்குது, இதுல இன்னும் சினிமா பார்க்க வேண்டியது இருக்குது. அப்பா இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாருல? ஆமாண்டா. அப்ப சொல்லுங்க, என்ன ரோசி கார் வாங்கலான்ட்டு. யமகண்டம். சோசலிசம் வாழ்க, சோசலிசம் வாழ்க, சோசலிசம் வாழ்க. குடிச்சிட்டேன், ஃபுல்லா குடிச்சிட்டேன். எத்தனையோ குடிகார கேஸ புக் பண்ண நானே குடிச்சிட்டேன். ஏன் குடிச்சேன்? பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழப்பத்துல குடிச்சிட்டாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், சௌக்கியங்களா? நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன இவன் இங்கிலீஷ்ல பனியன் போட்டுக்கிறான்னு பாக்குறீங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. நானும் இன்னொருத்தனும் சாராய கட்டில சமத்துவத்தை பத்தி பேசிக்கினே 800 மில்லி அச்சங்க. கடைசியில அவன் சொன்ன, இந்தியாவுல சோசியலிசம் வளரணும்னா உன் சொக்காய நான் போட்டுக்கிறேன், என் பணியின நீ போட்டுக்கன்னா. சரின்னு சொல்லிட்டு என் சொக்காய அவனுக்கு கட்டி கொடுத்தாங்க, அவன் பணியின நான் போட்டுக்கினாங்க. ஆனா இந்த சோசியலிசத்துல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. நான் கொடுத்த சட்டையில 500 ரூபாய் இருந்துச்சுங்க, அவன் கொடுத்த படியில பாக்கிட்ட இல்ல. அவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? குடிச்சிட்டு தகராறா பண்ற? சரி சரி, ஒரு 10 ரூபா விடு, விட்டுறேன். இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குதுங்க. தயவு செய்து எனக்கு போதை தெளியறதுக்குள்ள என்ன உள்ள தள்ளி எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, போய் தூங்கு. டென்ஷன் ஆக வேண்டான்றீங்களா? எஸ் சார். ரோசி, உனக்கு காரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உடைச்சிருப்பா. சேகர் சீக்கிரம். இருடா. சேகர் ஒருத்த வர்றான், சீக்கிரம். ஐயோ ஐயா, 2 கண்ணு தெரியாதையா? தெரியாதவங்க ஐயா. ஐயா 2 பேருமே ஐயா, கண்ணு பிச்சை போடுங்க தெரியாதவங்க ஐயா. ஐயா. ஏயா அப்படி ஐயா, பாக்குற? கண்ணு தெரியாத அண்ணன் தம்பிங்க ஐயா. ஐயா அண்ணன் தம்பிங்கிறீங்க, ஆனா உருவத்துல ஒத்துமை இல்லையே. அம்மா 2ங்க, அப்பா 1ங்க. பேமானி 10 பைசா போடுறியே, ஒரு 8 போடக்கூடாது? இந்த நீயே வச்சுக்கயா. ஐயா கண்ணு ஆமையா, தெரியாதய்யா. கண்ணு தெரியாதையா? ஐயா உண்மையாவே 4 கண்ணும் தெரியாது ஐயா. ஆமையா. ஐயா ம். சீக்கிரமா. ஏங்க, எந்த தியேட்டருக்கு போறோம்? அதாண்டி பணமா பாசமா ஓடுது, அந்த தியேட்டருக்கு போறோம். அந்த படத்துல அப்படி என்னங்க இருக்கு? இழந்த பயம், இழந்த பயம், செக்க செவந்த பயம், அது தேனாட்டம் இனிக்கும் பா. யாரு அது சைக்கிள்ல லைட் எல்லாம் போறது? இறங்கியா. யாருங்க நீங்க? ஏய், என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? நான் தான் ஏட்டு ஏகாம்பரம். ஓஹோ, புது ஏட்டா. எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க? ரேடியோ ஸ்டேஷன்ல. குத்தி பிடியும் குத்தி. தப்பு பண்ணிட்டு என்கிட்ட அட்ரஸ் வர கேக்குறியா? இன்ஸ்பெக்டர் யாருக்காரு, போய் பேசு. இன்ஸ்பெக்டர் ஐயா எங்கங்க இருக்கிறாரு? அதோ பார். அம்மாடியே, கொஞ்சம் புடிச்சுக்க வண்டிய. ஐயா ஐயா, அது யாரு? புது ஏட்டா? ஏயா, டெய்லி சைக்கிள்ல லைட் இல்லாம வந்துட்டு உனக்கு சந்தேகம் வரையா? விட்டா என்னவே நாளைக்கு யாருன்னு கேப்ப போல இருக்கு. அந்த ஆள் 15 வருஷமா ஏட்டா இருக்கான். பேசாம துட்ட கொடுத்துட்டு போ.
இந்தா சார், ஆ, இதுல 50 ரூபாய் இருக்குது. ஆ. சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னய்யா? பக்கத்துல நிக்கிறாரே இவர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹேர் கட்டை பார்த்தா தெரியல, சிஐடி இன்ஸ்பெக்டரா 10 வருஷமா இருக்கிறேன். ஏண்டே வாடி, நடந்து வா. ஏங்க உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல யாரையுமே தெரியாதா? ஆமாண்டி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என் குழந்தைய தெரியாது, ஏன் எனக்கு என்னையே தெரியாது. புதுசு புதுசா வந்து எவ்வளோ என்ன குழப்பறானுங்களே. சண்முகம், நீ இங்கே இரு. சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் வெளில விடாத. எஸ் சார். ஐயா, யோ, நீ ஏட்டா? என்னய்யா என்னையே ஏட்டான்னு கேட்டுட்டீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எத்தனை திருடனை புடிச்சிருக்கோம். இப்ப கூட நீங்க தானே என்ன இங்க நிக்க சொல்லிட்டு போனீங்க. சேகரே, எங்க அண்ணன் வந்துட்டாரு. லிப்ட்ல அவர் தான் வந்துட்டு இருக்காரு. வாங்க, நம்ம மறுபடியும் மேல போயிடலாம். யோ, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சார். சரி. சண்முகம், இந்த பக்கமா யாராவது வெளில போனாங்களா? சார், நானும் பல ஆங்கிள் பாத்துட்டேன் சார், யாரும் போல சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஆரம்பிச்சிட்டியா? திட்டாதீங்க சார். உங்க கூட அந்த ஏட்டன் சிஐடி வந்தாங்களா, அவங்க எப்படி சார் திடீர்னு வந்தாங்க? என்னது, என் கூட ஏட்டு சீடி வந்தாங்களா? என்ன வளர்ற? நான் வளரல சார். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால நீ தான் வளரணும்னு என்னால சொல்ல முடியல சார். இப்பதானே சார் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நீங்க மாடிக்கு போனீங்க. நான் மாடிக்கு போனேன். சரி, நீங்க இரு. சார், சார், இப்போ வந்து தெரியுதா சார் நான் வளரலன்னு? ஆமா. இவங்கள தான் சார் சொன்னேன். இவங்க எப்படி சார் உங்க கூட வந்தாங்க? ஐயா எங்களை முன்னாடியே வர சொல்லியிருந்தாரு. சரி சரி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஸ்டேஷனுக்கு போ. என்னையா முழிக்கிற? அதான் ஏட்டே சொல்றல, சீக்கிரம் போ. நல்ல வேளை எங்க அண்ணன் பார்க்கல. ராஜா, உங்க அண்ணன் வந்து அந்த ஏட்டை பார்த்தாருனா? இப்ப அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே போய் செக் போஸ்ட் வந்து லாரியை விட்டாங்க. வாங்க. இவர் மட்டும் ஏட்டுன்னா நாங்கெல்லாம் என்னமா? நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்ல. புது ஏட்டோட சேர்ந்துட்டாரு. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஏய், என்னாச்சு உனக்கு? சண்முகம், பேரர் சார். இந்தா, மேனேஜர் சொல்லி இவனை உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லலாம். சரிங்க சார். தினகர் ஐயா இதுக்குள்ள சர்வர் ஆயிட்டாரு. அந்த கோயில் பக்கத்துல என்ன இதெல்லாம்? பக்கத்துல வா. ஏன் இவ்வளவு லேட்டு? நான் முன்னாடியே வந்துட்டேங்க. ஆனா இந்த கண்ணாயிரம் தான் வீடு தெரியாம பக்கத்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரு. போனா உடனே வந்துட வேண்டியதுதானே. வரணும்னு தாங்க நினைச்சேன். ஆனா இந்த பக்கத்து வீட்டு செட்டியார் இருக்காருல்ல, அவர் விட மாட்டேன்ட்டாரு. அவர் விட மாட்டாரு. அதுக்காகத்தான் நானே கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன். அது இருக்கட்டும் சரோஜா, இப்ப லேட்டஸ்டா என்ன எழுதிக்கிட்டு இருக்கிற? என்னங்க என்ன வர சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அதுக்குத்தான் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. என்ன ஒரு மாதிரி சத்தம் கேக்குது? இரு பார்த்துட்டு வர்றேன்.
போச்சு, திருடன் கள்ளச்சாவியை போட்டு பீரோல திறந்துகிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு தர வேண்டிய பணம் தனியா தானே வச்சிருக்கீங்க. நீ சில்லறையிலேயே நில்லு, முதல்ல போலீஸுக்கு போன் போலீஸா? அவங்க வந்து என்னென்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னை நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு, முதல்ல பண்ணிட்டு வந்துடுறேன். ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சா சுட்டுருவேன். சுட்டா செத்துருவேன். இன்ஸ்பெக்டர்யா, ஏட்டியா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி அந்தமான்ல போடுங்க. ஏமேன், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஏரியாலே வந்து நீ திருடுவேன்? இல்ல சார், அது மூச் குடே. கான்ஸ்டபிள், டேக் இட். டைன் இட். நீட். வாமேன், கோர்ட்ல இவனை ஆஜர் பண்றதுக்கு சாட்சியா இந்த பணம் தேவைப்படுது. அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போறோம். என்ன நடந்துச்சுன்ற வர 2 நாள்ல உங்க வீடு தேடி வரும். தாராளமா எடுத்துட்டு போங்க. என்ன கடமை உணர்ச்சி, No, என்ன no, 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 கடமை no. உணர்ச்சி. எனக்கு பாராட்டலாம் பிடிக்காது. ஐயோ ஏட்டி ஏகாம்பரம், என்னப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை வந்து. சீக்கிரம் வந்து சார். பாப்பா யாரு? என் பொய்யாடி. இதுக்கு முதல்ல நான் எங்கேயோ பாத்துருக்கனே. சார் நான் ரெய்ட்ல மாட்டினே. அப்போ ரைடா? வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவ நான் வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜாக்கிரதையாரு, பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்வு கொடுத்து போயிருவான். நீங்க புறப்படுறீங்க? அவ்வளவு அவசரமா? நாற்காலியில உட்காரலாமா? வந்து தொலைங்களேன். இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஏட்டு இன்ஸ்பெக்டர்யா கட்சிப்ப தவற விட்டார் போல இருக்கு. இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். சண்முகம், சண்முகம், ஐயா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல அந்த பணக்காரங்கிட்ட திருடனை அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்ன நீங்க அத ஒத்துக்கிட்டது ஏன்? ஊருக்கு போறதா வீட்டுக்கு போன் பண்ணி பொய்ய சொன்னது ஏன்? ரோட்ல நின்னுக்கிட்டு 5ம் 10ம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்த நீங்க அந்த 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தவன உள்ள தூக்கி போட்டது ஏன்? சார், அந்த கர்ச்சிஃப்ல ஆர்னு போட்டிருந்ததே யார்? அந்த ஆர் வீட்டுக்கு போன் பண்ணி ராஜா கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்களே, யார் அந்த ராஜா? நீங்க யார்? நான் யார்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். இந்த சின்ன விஷயத்தை கூட துப்பறிய முடியலன்னா நம்ம எல்லாம் ஒரு ஏட்டான அவமானம் புடிக்கி திக்குது சார். சண்முகம், ராஜா யாரு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற உன்னோட எல்லா குழப்பத்துக்கும் நாளைக்கு காலையில விட கிடைச்சிடும். நாளைக்கு விட கிடைச்சிடும். விட கிடைச்சிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன் டா சண்முகம். நீ இன்ஸ்பெக்டர். அப்ப தினகரன் என்ன ஆவார்? தினகரன் எஸ்பி ஆயிடுவார். அப்ப அந்த எஸ்பி என்ன ஆவார்? சண்முகம், அவங்க எப்படி போனா உனக்கு என்னடா? நீ இன்ஸ்பெக்டரா?